முத்துசெல்வம் முதல்வன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதியம் மற்றும் மாலை வணக்கம். சரியாக மதியம் 1 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இன்றைக்கான விரிவான மதியம் மற்றும் மாலை வணிக அறிக்கை. நமது முத்துசெல்வம் முதல்வன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் என்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபராக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். தற்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் வடதமிழக கடற்கரையோர பகுதி வரை காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது படிப்படியாக நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போலவே தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி 26 மற்றும் 25 தேதிகளில் இலங்கையை நோக்கி நகரப்படும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை நோக்கி நகர்ந்த பிறகு சுமத்ரா அருகே தற்போது ஒரு புதிய காற்று சுழற்சியும் உருவாகி இருக்கிறது. அந்த தாழ்வு நிலை என்று சொல்லலாம். அந்த தாழ்வு நிலையும் இந்த நிலையும் இருவண்டும் ஒன்றாக இணைந்து இலங்கை அருகே ஒன்றாக இணைந்து வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுக்கு ஜனவரி 1ஆம் தேதி ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நம்மளை நோக்கி வரக்கூடும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது 2 அல்லது 3 தேதிக்குள்ள வரக்கூடும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வின் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில விட்டு 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 மழைப்பொழிவு என்பது 26ஆம் தேதி முதல் தொடங்கக்கூடும். குறிப்பாக இந்த சுற்று பொறுத்தவரையில தென் தமிழக பகுதிகளில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு 38 மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. இதில் குறிப்பாக 26 வருகின்ற டிசம்பர் 26 முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக ஒரு 10 தினங்களுக்கு கனமழை முதல் மேகன மழைக்கான வாய்ப்புகள் தென் தமிழக மாவட்டங்களில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தென் மாவட்டங்களிலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பதிவதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. அதே போன்று பாத்தீங்கன்னா தென் தமிழக மாவட்டங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த தாழ்வு பகுதி இருக்கின்ற இதே சமயங்களை நாளை தினம் இது கொஞ்சம் நெருங்கி வரும்போது வட மாவட்டங்களிலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் வரைக்கும் நாளை தினம் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். நாளை மறுநாள் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு 26ஆம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் பரவலாக 26, எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 26 வருகின்ற 26ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பதிவாகக்கூடும். இதில் தென் மாவட்ட பகுதிகளை சற்று கூடுதலாகவே விவசாயிகளுக்கு அறுவடை விவசாயிகளை பாதிக்கக்கூடிய வகையில மழைப்பொழிவுகள் என்பது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால நீங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுங்க. அறுவடை எதிரும் இருந்தா அதை ஜனவரி 5, 6 அல்லது மேக்சிமம் பொங்கலுக்கு அடுத்து செய்யற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போதைக்கு விவசாயம் சார்ந்த எந்த ஒரு பணிகள் இருந்தாலும் மழையினால பாதிக்கப்படக்கூடிய பணிகளாக இருந்தால் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். சரி, இல்ல மழையினால இது பாதிக்கப்படாது அப்படின்னா தாராளமா செய்யுங்க. மழை எக்கச்சக்கமா இருக்கு. 26ல இருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஒரு 10 தினங்களுக்கு எல்லா இடங்களிலுமே நல்ல மழை இருக்கு. இதுல நீர்நிலைகளை நிரப்புமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நீர்நிலைகள் அப்படின்னு நிரப்பக்கூடிய மழை என்பது தென் தமிழகத்திற்கு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து காணப்படுகிறது. குறிப்பாக இந்த திசையான நிலை பகுதிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உவரி, அந்த சுற்று வட்டார பகுதிகள்லாம் நீர்நிலைகள் ஜனவரி 1ல இருந்து ஜனவரி 15க்குள்ள நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போன்று இன்னும் தென் மாவட்ட பகுதிகளில் மழை தேவைப்படக்கூடிய பகுதிகளிலும் இந்த டெல்டா மாவட்டங்களிலும் கனமுதல் மேகனமழை என்பது வருகின்ற ஜனவரி 1லிருந்து, ஏன்னா இப்போதே 26ல இருந்தே தொடர்ச்சியாக மழை இருந்தாலும் கூட அந்த ஜனவரி 1லிருந்து நிகழ்வின் காரணமாக தீவிரமான மழை, அந்த 15, 20, 25 சென்டிமீட்டருக்கு மேல போகக்கூடிய அளவுக்கு மழை என்பது வருகின்ற ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்குகிறது. அந்த மழைப்பொழிவு நம்மளுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் இருவேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து ஒன்றுக்கு பின் ஒன்றாக வரும். மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் கண்டிப்பாக நம்மளை நோக்கி வர இருக்கிறது. சோ இவைகள்லாம் அடுத்தடுத்து நம்மளை நோக்கி வருகின்ற காரணத்தினால ஒரு பருவமழை நம்ம இப்போதைக்கு பார்த்தது ஒரு பாதி அளவுக்கு பருவமழை பார்த்திருக்கோம். இன்னும் மீதி அளவுக்கு பாதி பருவமழை என்பது நம்மளுக்கு வருகின்ற 26, இன்னும் 2 தினங்கள் இருக்கின்ற அளவா, இன்னைக்கு தேதி 23, 24, 25, 26. சோ இந்த 26ல இருந்து பரவலாக எல்லா இடங்களிலுமே, அது திருவண்ணாமலையா இருக்கட்டும், திருவள்ளூரா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், நீலகிரியா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், தருமபுரி மாவட்டமா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், புதுக்கோட்டையா இருக்கட்டும், தூத்துக்குடியா இருக்கட்டும், திருநெல்வேலி மாவட்டமா இருக்கட்டும், திண்டுக்கல் மாவட்டமாக இருக்கட்டும், திருப்பூர் மாவட்டமாக இருக்கட்டும், எல்லா மாவட்டம் 38 மாவட்டங்களிலுமே எல்லா இடங்களிலுமே பரவலாக வருகின்ற 26ஆம் தேதியிலிருந்து மழை இருக்கிறது. இந்த அணிவகுப்பு நிகழ்வுகள் சொல்லக்கூடிய அந்த கண்டினியூ சர்க்குலேஷன் காரணமாக எதிர்படக்கூடிய பாதிப்புகள் இந்த வருஷம் ஜனவரியில பருவந்தவறிய மழையாக தென் தமிழகத்திற்கு கடுமையாக இருக்கும். சோ இதை பற்றியான ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மீண்டும் வரக்கூடிய வானிலை அறிக்கையில நம்ம அதை பற்றி தெளிவாக பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.